உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கலந்து கொண்டு சிறப்பான முறையில் உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கூட்டணி சிக்கல், இரட்டைகளை பிரச்சனை, கோடநாடு வழக்கு, ரெய்டுகள் என ஏற்கனவே பல பிரச்சனைகளில் சிக்கி நொந்து கிடக்கிறார் எடப்பாடியார் என்று எம்ஜிஆர் மாளிகை பற்றி கூறும் நிலையில் தற்போது பொதுவெளியில் மாஜிக்கள் மோதிக்கொண்ட சம்பவம் ரத்தத்தின் ரத்தங்களின் இரத்த கொதிப்பை எகிரவிட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது. விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி சிறப்புரையாற்ற அமைப்பு செயலாளர் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது கட்சி நிர்வாகிகள் பலரும் மேடையில் அமர்ந்திருந்த ராஜேந்திர பாலாஜி, பாண்டியராஜன் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவிக்க வந்தனர். விருதுநகர் பாண்டிய நகரை சேர்ந்த கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நந்தகுமார் ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை அணிவித்துவிட்டு அருகே அமர்ந்திருந்த பாண்டியராஜனுக்கும் பொன்னாடை அணிவிக்க சென்றார். அப்போது திடீரென தனது இருக்கையில் இருந்து எழுந்த ராஜேந்திர பாலாஜி, யார் மாவட்ட செயலாளர்னு தெரியாதா என கேட்டு நந்தகுமாரை கன்னத்தில் அறைந்தார். அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள் உடனடியாக நந்தகுமாரை மேடையில் இருந்து இறக்கி அழைத்து செல்ல இந்த சம்பவம் அதிமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த சலசலப்பே கட்சியில் அடங்குவதற்குள் மாஃபா பாண்டியராஜனை நேரடியாக வார்த்தைகளால் மிரட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் ராஜேந்திர பாலாஜி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கட்சி நிர்வாகியை தாக்கியது குறித்து விளக்கம் அளித்ததோடு முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை உன்னை துளைத்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளதால் அதிமுகவில் உட்கட்சி மோதல் வெடித்துள்ளது. வேற அன்னைக்கு போயிட்டு அங்க இருந்து இங்க வந்து சாப்பிட வரைய வாங்கி கொண்டு போறதுக்கு எங்க பைத்தியக்காரன் இருக்க மேல வந்து ஒன்றிய அடைச்சாரு, கொடி கட்டி அதே மைசூர் கட்டி அதே தீபாவளி உட்காந்து 4 பேருக்கு சாலை உடைச்சு காலை வேடி பார்க்கறாங்க. கிட்டு வர உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நீ என்ன சொல்றீங்க? தான் அதிமுகவில் குறுநில மன்னர் தான் என்று கூறிய ராஜேந்திர பாலாஜி, தனக்கு பின்னால் உள்ள அதிமுக தொண்டர்கள் அனைவரும் வாள் ஏந்திய படை வீரர்கள், தன்னை மீறி விருதுநகரில் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார். ராஜேந்திர பாலாஜியின் இந்த பேச்சால் அதிமுகவிற்குள் உட்கட்சி மோதல் வெடித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் 2 மாஜிக்களிடையே வெடித்துள்ள பனிப்போர் குறித்து விருதுநகர் ரத்தத்தின் ரத்தங்களிடம் விசாரித்தோம். அதாவது ராஜேந்திர பாலாஜியின் இந்த வெடிப்புக்கு காரணம் தன்னுடைய அதிகாரங்களை மாஃபா பாண்டியராஜன் பறித்து விடுவாரோ என்ற பயத்தில் வெளிப்பாடுதான் என்கின்றனர். பாண்டியராஜனை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஆவடியில் நின்று திமுக நாசரிடம் தோல்வியை தழுவினார். இதனால் தனக்கு வெற்றி கணக்கை தந்த விருதுநகருக்கே திரும்ப வியூகங்களை வகுத்து தற்போது குடும்பத்தோடு சேர்ந்து விருதுநகரில் குடியேறி உள்ளார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.
ஏற்கனவே அதிமுகவில் நிர்வாக வசதிக்காக 2ஆக உள்ள விருதுநகர் மாவட்டத்தை 3ஆக பிரிக்க தலைமை முடிவெடுத்து வைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு விருதுநகரில் தனக்கான சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க மாஃபா பாண்டியராஜன் சைலண்டாக காய்களை நகர்த்தி வருகிறார் என்று கூறப்படுகிறது. விருதுநகர் அதிமுகவை பொறுத்தவரை விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மேற்கு மாவட்டத்தின் செயலாளராக உள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, காரியாபட்டி உள்ளடக்கிய கிழக்கு மாவட்டத்திற்கு ரவிச்சந்திரன் செயலாளராக உள்ளார். இந்நிலையில்தான் நிர்வாக வசதிக்காக மாவட்டம் பிரிக்கப்படும் பட்சத்தில் விருதுநகர், திருச்சுழி, காரியாபட்டி தற்போது தனி தாலுகாவாக அறிவிக்கப்பட்டுள்ள வெம்பக்கோட்டை ஆகியவை உள்ளடக்கிய மத்திய மாவட்டம் உருவாக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு மாஃபா மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படலாம் என்றும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். தன்னிடம் உள்ள விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மாஃபாவுக்கு போய்விடுமோ என்ற அச்சத்திலும் கோபத்திலும் தான் ராஜேந்திர பாலாஜி நான் தான் மாவட்ட செயலாளர் என்றும் தான் ஒரு குறுநில மன்னர் என்றும் அட்டாக்கை தொடங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மாஃபா பாண்டியராஜனுக்கு பின்னால் எடப்பாடியின் நெருங்கிய உதயமான மாஜி இருப்பதாகவும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உதயமான மாஜியின் ஆதரவோடு ராஜேந்திர பாலாஜியின் எக்ஸ் ரைட் ஹேண்டாக இருந்த ராஜவர்மன் என்பவரும் சேர்ந்து ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக விருதுநகரில் காய்களை நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான ராஜவர்மன் ராஜேந்திர பாலாஜியிடம் பணியாற்றிய போது வரவு செலவு கணக்கில் ஏற்பட்ட தகராறில் வெளியேற்றியதை அடுத்து ராஜேந்திர பாலாஜியை பழிவாங்க தக்க சமயத்திற்காக காத்து கிடந்ததாக விருதுநகர் ரத்தத்தின் ரத்தங்கள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போது பொதுவெளியில் வெடித்துள்ள மாஜிக்களின் மோதல் குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படுமா அதிமுக தலைமை என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.